யாவையும் தாமுளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவரன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சுடிய சிலை இராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேளத்திராகவன் தன்கதை திருகை வேலை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகள் காப்பதே வானின்று இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்து முளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீர்த்த கடல்வேந்தன் உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் நாமும் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணனவோம் நம இதி. நண்பர்களே, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவன். இந்த இலங்கை மாத்திரம் இல்லை, என்னை அவன் தூக்கி கொண்டு இருந்த போதே என்னுடைய கற்பனுடைய திறத்தினால ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்னா இந்த உலகமே எரிஞ்சு அழிஞ்சிருக்கும். எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவன். அது எதுக்காக தெரியுமா? அதை வேண்டான்னு முதல்ல தோணினது எனக்கு, உலகத்தை அழிச்சிடலாமான்னு. அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன். என்னுடைய பிரான் ராமபிரான் கையில் வில்லாற்றல் வச்சிருக்காரே, என்னுடைய பெண்ணினுடைய, அதனால தான் பெண்களுக்கு உண்டான சிறப்பு என்னன்னு கேட்டால், தன்னுடைய சக்தியை தேவையில்லாமல் வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால தான் நம்ம இந்து மதத்தில் பெண்ணினுடைய சக்தியை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டியது ஆண்களுடைய கடமை. அவர்கள் தன்னுடைய சொல்லினால் பதிவிரதையினால் அவர்கள் எதையும் செய்ய முடியும். திரும்ப திரும்ப நம்முடைய புராணங்களில் சொல்லக்கூடியதுன்னா, பதிவிரதா தர்மத்தினால எவ்வளோ ஒருத்தர் பதியை நேசிக்கிறாளோ, பதிக்கு அடங்கி இருக்கிறாளோ அவளுக்கு சக்தி கூடும். இப்போ நம்ம சம உரிமைங்கிறோம், சம உரிமைனா சக்தி குறையும். எவ்வளோக்களோ தன்னுடைய சக்தியை அடக்கி பணிவோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவைப்படும் போது அவருடைய சக்தி ஒருமுகமாக வெளிப்படும். அதைத்தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். என்னுடைய நாயகனாகிய ராமபிரானுடைய வில்லாற்றலைக்கு முன்னால் என்னுடைய பதிவிரதா தனத்தை காட்டி நான் என்னுடைய சக்தியை விரயம் செய்ய விரும்பவில்லை. ஆகவே நீ நினைச்சது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னவுடன் ஆஞ்சநேயர் வருந்துகிறார். உன்னை சீதை இன்னும் என்ன சொல்றா, இன்னும் ஈண்டொரு திங்கள் இருப்பன் யான், நின்னை நோக்கி பகர்ந்தது நீதியோய் பின்னே ஆவி பிடிக்கின்றேன், அந்த மன்னன் ஆணை இதை மனங்கொள் நீ. இப்போ ராமபிரான் மேலே சத்தியம் பண்ணுறான், இப்போ கெடு வைக்கிறான். இன்னும் ஒரு மாதம், இப்போ கிட்டத்தட்ட 9 மாதம் ஆகிவிட்டது சீதை பிரிந்து. இன்னும் ஒரு மாதம் நான் தரித்திருப்பேன் இந்த உடம்புல உயிரை. அதற்குள் என்னுடைய ஐயன் ராமபிரான் வந்து என்னை மீட்டாவிட்டால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதுக்கூட சொல்லி இன்னொன்று சொல்கிறா, திங்கள் ஒன்றின் என் செய்தவம் தீர்த்தலால் இங்கு வந்தேனின் யானர் நீர்கங்கை ஆற்றங்கரை அடியேற்கு தன் செங்கையால் கடன் செய்கின்ற செப்புவாய். நீ ராமர்கிட்ட இன்னொன்று சொல்லணும், இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்னை மீட்காவிட்டால் கங்கையில் போய் எனக்கு கர்மா பண்ணிடுங்க, இனிமேல் நான் சீதை உயிரோடு இருக்க மாட்டேன் என்ன சொல்கிறேன் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்னால் இந்த உலகத்தையே சுட்டரிக்க முடியும்னு சொன்னவன்
தன்னுடைய சக்தியை அடக்கி கொண்டு எனக்கு அது வேலை இல்லை, எனக்கு அது பெருமை இல்லை, என்னுடைய சக்தியால் நான் ராவணனை அழித்தோ அல்லது இந்த உலகத்தை அழித்தோ நான் திரும்ப ராமனோடு சேர்ந்தால் ராமனுடைய பெருமைக்கு இழுக்கு, அவர் வைத்து கொண்டிருக்கிற ஓதந்தத்துக்கு இழுக்கு, அவருடைய அவதார நோக்கத்துக்கு இழுக்கு. அதனால் நான் உயிரை தரித்து கொண்டு இருக்கிறேன். எதுவரை இருப்பேன் என்றால் 1 மாதம் 1 திங்கள். அந்த 1 திங்களுக்குள் ராமபிரானானவர் இந்த லங்கேஸ்வரனையும் வென்று என்னை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போ சீதையை அனுமார் தேற்றுறார். முன்னே கொள் பன் மூலகம் சொன்னே ஓங்கிய ஓர் விழான் என்னே நின்னிலை ஈதென்றால் பின்னே செம்மை பிடிப்பானோ அப்படின்னு சொல்கிறார். அம்மா தாயே, இது வரைக்கும் ராமபிரான் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாததுனால தவியாக தவித்தார். நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை அவரும் சொன்னார். என்ன சொன்னார்னா, என்னுடைய சீதையை கவர்ந்து செல்லும்போது இந்த தேவர்களும் மூவர்களும் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தையே நான் அழித்து விடுகிறேன் என்று புறப்பட்டார். அப்போ ஜடாயுவானவர் தந்தை ஸ்தானத்திலிருந்து அவருக்கு அறிவுரை சொன்னார். நீங்கள் 2 பேரும் ஒரு பெண்ணை தனியாக விட்டுட்டு போய்விட்டு உலகத்தை அழிப்பேங்கிறீங்களா, என்ன நியாயம், தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி திசையை காட்டிட்டு அவர் இறந்தார் என்பார் சொல்லி, அப்படி உங்களுடைய இருக்கும் இடம் தெரியாமல் இருந்தப்பவே ராமர் எல்லாரையும் தேடி சுக்ரீவனை துணை கொண்டு எல்லா திசைகளுக்கும் ஆள் அனுப்பியிருக்காருங்கிறப்ப நீங்கள் இருக்கும் இடம் தெரிந்த முன்பு அவர் சும்மா இருப்பாரா? ஈண்டு ஓர் திங்கள் இவ்விவரம் வைகுதல் வேண்டுவதென்று நான் விரைவில் வீரனை காண்டலே குறைவு பின் காலம் வேண்டுமோ ஆண்டகை இனி எழுது பொழுதும் மாற்றுமோ. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 1 நிமிடம் கூட ராமனால் கண்ணுயர்ந்து ஐயனால் இருக்க முடியுமா? நிச்சயமாக அவர் உங்களை காப்பதற்கு உண்டான முயற்சிகளை செய்வார் என்று கூறுகிறார். குறாவரும் குழலி அக்குறித்த நாளிலே விராவரும் நெடுஞ்சிறை மீட்கிறான் எனின் பராவடும் பழியிடும் பாவம் பற்றுவதற்கு ராவணன் அல்லனே ராமன் என்றன். உங்களுடைய நீங்கள் குறித்திருக்கக்கூடிய அந்த 1 மாதத்து காலத்துக்குள்ள உங்களை ராமபிரானானவர் ராவணனை வென்று மீட்காவிட்டால் ராவணனுக்கு பழி வராது. ராவணன் கடத்தி சென்றான்ங்கிற பழி இப்போதைக்கு இருக்குது. அந்த பழி போய் ராமன் தன்னுடைய மனைவியை பறிகொடுத்து மனைவி நாள் குறித்து கூட அதை செய்ய முடியாத போய்விட்டானே என்று சூரிய வம்சத்துக்கே அந்த பழி வரும். ஆகவே அந்த பழியை ராமன் ஏற்க மாட்டார். ஆகவே அவர் கண்டிப்பாக உங்களை மீட்டு விடுவார் என்று ஆறுதல் சொல்கிறார். சீதை ராமனிடம் அனுமனிடம் சில செய்திகளை சொல்கிறான். அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சொல்கிறா, ராமபிரானிடம் கைகேயி, கோசலை, சுமித்திரை ஆகியவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொன்னேன் என்று சொல். இதை சொல்லிட்டு அடுத்தாப்புல ஒன்று சொல்கிறா, ஆஞ்சநேயா, இந்த ராமபிரான் தனிமையில் இருக்கும்போது இந்த சூர்பனகை வந்தபொழுது சூர்பனகையிடம் ராமன் கொஞ்ச நேரம் விளையாட்டாக பேசினார். அதனுடைய விளைவு இலக்குவனால் மூக்கறுபட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆகவே எந்த காரணம் தொட்டும் ஏற்கனவே அவர் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். ஏற்கனவே அதை சொன்னார். அதையும் ஆஞ்சநேயர் அடையாளமாக சொன்னார். என்ன அடையாளம்? முதல் இரவில் ராமபிரான் சீதையை தொட போகிறார். சீதை வெட்கப்பட்டு ஓடுகிறார். அப்போ ராமர் கேட்குறார், ஏன் நான் உன்னை தொடக்கூடாதான்னு கேட்குறார். அப்போ சொல்கிறார்,
வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய பெருமையை பற்றி சொல்லும்போது உங்களுடைய கால் தூசி பட்டு ஒரு ஒரு கல் ஒன்று பெண்ணானதாக படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். முனிவர்கள்லாம் சொன்னார்கள், என்னோட உடம்புல இப்போ வைரம், வைடூரியம், கோமதகம் இப்படி பல வகையான கற்கள் உள்ள ஆடை அணிகள், நகைகள் எல்லாம் நான் போட்டிருக்கேன். உங்களுடைய கரம் தீண்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெண்ணாயிட்டா எனக்கு போட்டி அத்தனை பெண்களும் வந்துட்டா. ஏற்கனவே உங்கள் அப்பா பல தாரங்களை மணந்தவர். அதனால இப்போ எல்லாருமே பெண்களாக வந்துட்டு எனக்கு போட்டிக்கு வந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு நகைச்சுவையாக சொன்னான். அப்போ ராமன் சொல்கிறார், இந்த இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் தொடேன். அம்மா, இந்த பிறவியில் நான் இருமாதரை சிந்தையாலும் தொடேன். இன்னொரு தவிர வேறு யாரையும் முன்னை தவிர வேற ஒரு மாதரை சிந்தையாலும் மனசால கூட நினச்சி பார்க்க மாட்டேன்னு சொல்கிறார். இதுக்கு வாரியார் சுவாமிகள் ஒரு விளக்கம் சொல்கிறார். இந்த இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் தொடேங்கிறதுக்கு எல்லாரும் நாங்கள் பெரும்பாலானவர்கள், உபன்யாசம் பண்ணுறவர்கள், சொற்பொழி பண்ணுவர்கள் என்ன பண்ணால் இந்த சீதையை தவிர வேறு பெண்ணை தொடமாட்டேன்னு ராமர் சொன்னார்னு. வாரியார் சுவாமிகள் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கல. ஏன்னா ராமபிரான் வந்து பிறந்தப்போ சீதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சீதையை தவிர தனக்கு உரிமை இல்லாத இன்னொரு பெண்ணை நான் நினைக்க மாட்டேன்னு சொன்னார்னா, ராமர் சொன்னார்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை, எல்லாரும் இருக்க முடியும். ராமர் யாருன்னா மகாவிஷ்ணு. அவருக்கு 3 மனைவி, பூமி தேவி, நீலாதேவி, ஸ்ரீதேவி. பூதேவி, ஸ்ரீதேவி, நீலாதேவின்னு 3 மனைவிகள். இந்த 3 மனைவிகளில் பூமாதேவியானவள் கீழே இறங்கி வந்துட்டான் சீதையா. மேலே 2 பேர் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் ராமனாக வந்த இந்த பிறவியில் உன்னை தவிர எனக்கு சொந்தமான அந்த 2 மனைவியையும் நினைக்க மாட்டேன். அதான் இந்த இப்பிறவியில் இருமாதரைன்னு சொன்னது அந்த 2 பேரை, மற்றவங்களை கிடையாது. இருமாதரைன்னு குறிப்பிடார். இருமாதர்னு சொல்கிறது ஏற்கனவே நான் மேலேருந்து வந்து விட்டேன். ஏன்னா 3 மனைவிக்கு சொந்தமானவன் ஒரு மனைவி போயிட்டா அடுத்தப்படி இன்னொரு மனைவிட்ட போய் ஆறுதல் தேடிக்க முடியும். இன்னொரு மனைவியை நினச்சி ஆறுதல் தேடிக்க முடியும். இன்னொரு மனைவியோடு சந்தோஷமாக கொடுத்தோன்னு இன்னொரு மனைவியை நினைக்க முடியும். ஆகவே அவர் என்ன சத்தியம் பண்ணுறாருன்னா, இந்த ராமாவதாரத்தை பொறுத்தவரை நீ தான் எனக்கு எல்லாம், எனக்கு உரிமையானதை கூட நான் நினைக்க மாட்டேன். அதான் வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், எனக்கு உரிமை இல்லாததை நான் நான் விரும்பாமல் இருக்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் நமக்கு உரிமையாக உள்ளதை கூட நினைக்காமல் இருப்பது என்பது தான் வைராக்கியம். ஆமாம், எனக்கு நீ சாப்பாடே கிடைக்கல, நான் விரதம் இருக்கேன்னா அது என்ன விரதம்? எனக்கு எல்லா வகையான உணவும் இருக்கும்போது, எனக்கு சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது நான் விரதமாக இருக்கணும். அதுதான் விரதம். எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் இன்றைக்கி விரதம் இருக்கேன் அப்படின்னா அது விரதம் கிடையாது. அதுபோல் வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், இந்த இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் தொடங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் மகாவிஷ்ணு பூமியில் வந்திருக்கேன், என்னுடைய மற்ற அவதாரங்களை பற்றி கவலை இல்லை. இந்த அவதாரத்தில் சீதையை தவிர எனக்கு உரிமையான அந்த 2 பேர் மேலே இருக்காங்களே அவங்களை கூட நான் மனசால் நினைக்க மாட்டேன்னார். சிந்தையாலும் தொடன், மனசாலும் மனதுக்கு விட சிந்தைங்கிறது என்னென்னா உள்ளே இருக்கிற அந்தராத்மா. ஏன்னா மனசுங்கிறது மனசுங்கிறது சஞ்சலம் உள்ளது. அதாவது உள்மனம் ஆழ்மனம்னு சொல்லுவார்கள். சாதாரண மனசுங்கிறது 2ம் பதில் சொல்லும். சில பேரங்க செய்யுங்க செய்யாதங்க ஒரு குழப்பத்தில் இருக்கும். ஆழ்மனம் இருக்கே அது அந்தராத்மா, அது புனிதமானது, அது நமக்கு நல்லதை தான் சொல்லும். எனக்கு உள் மனசு அப்போவே சொன்னதுன்னு நம்ம சொல்லுவோம். சில நேரங்களில் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்ததும்போம். அது உள்ள அதுதான் பகவானுடைய சொரூபமாக உள்ளது, நமக்கு உள்ளே இருக்கிறது அது அந்தராத்மா, அது புனிதமானது. அதனால தான் நம்ம சொல்லும்போது, நம்ம இன்றைக்கி பதவி பிரமாணம் பண்ணும்போது சொல்லுவோம் உளமாற அப்படின்பார்கள். சாதாரண மனசுங்கிறது வேறு, மனம்ங்கிறது மனம் ஒரு குரங்கு சஞ்சலத்துக்குள்ளது. அந்த மனதுக்குள்ளே ஒரு அந்தராத்மா இருக்குது. அந்த அந்தராத்மா என்றைக்குமே நல்லது தான் சொல்லும் நமக்கு. நம்ம கொஞ்ச நேரம் அதுக்காக தான் தியானம்ங்கிறது என்னன்னு கேட்டால், அந்த அந்தராத்மாவோடு பேசக்கூடிய நிலைக்கு தான் பேர் தியானம். நம்முடைய மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம உள்ளே போனோன்னா, நம்ம உடம்புக்குள்ளே போனோன்னா
அது ஒரு கடலினுடைய ஆழத்துக்கு நடுக்கடலுக்குள்ளே போன ஒரு நிலைமை ஏற்படும். அதான் பேர் தியானம்னு. அப்போ இந்த உடம்பு, நம்முடைய உடம்பு, ஐம்புலன்கள் இதெல்லாம் மறந்துடும். உள்ளே போய் அது மனசோட பேசும். அப்போ ஒரு சக்தி கிடைக்கும். நம்முடைய யோகிகள், ஞானிகள் அவர்கள்லாம் அந்த நிலைமைக்கு போனதுனால தான் அவர்களால் தெய்வத்தினுடைய நிலைமையை அடைஞ்சு எல்லாருடைய நன்மை தீமைகளை உணர முடியும். பார்த்தோன்னா சில படங்களில் கூட அப்படி கண்ணை மூடி பார்ப்பாங்க. கண்ணை மூடினோட நியாயம் போயிட்டு என்ன நடக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சோம். வியாச பெருமான் அடிக்கடி நிஷ்டையில் போய் நடக்கிறதெல்லாம் சொல்லுவார் மகாபாரதத்தில். இதெல்லாம் நடக்க போகுது, ஆனால் ஒன்னாலையும் தடுக்க முடியாது, என்னாலையும் தடுக்க முடியாது, இதை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லுவார். இப்போ என்னென்னா அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னா அது சிந்தைன்னு பேர். உள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மா அதோடு பேசக்கூடிய, அதுக்கு தான் பேர் தவம், தியானம் அப்படின்னு பல வகையான அதுக்கு பேர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு அது முற்றிய நிலைக்கு பேர் தவம். ஆரம்ப கட்டம் தியானம். மனசை ஒருநிலைப்படுத்தி நம்முடைய புலன்களுடைய சுவையை மறந்து உள்ளே போய் அந்தராத்மாவோடு பேசுறது, கலந்துடுறது. அப்போ நம்முடைய எண்ணங்கள் பூரா நம்முடைய ஆழ் மனசோடு போகும்போது, கலந்துடும்போது அதுக்குள்ளே இறைவன் இருக்கா, இறைவனோட ஐக்கியமாயிடுவோம். அப்போ அதனால் வான்மீகி முனிவர் சொல்லும்போது தபஸ் பண்ணேன்னு உட்கார்ந்த உடனே அவர் மேலே கரையான் புற்று ஏற்பட்டு பல வருஷங்கள் தவம் பண்ணுது. அந்த கரையான் புற்றுலேருந்து மீண்டு வரும்போது கரையான் புற்றுலேருந்து வெளியே வந்ததுனால வான்மீகின்னு பேர் வந்தது. அவருக்கு வேறு பேர் வேடனாக இருக்கும்போது. அப்போ அந்த நிலைக்கு போய் அதில் எவ்வளவு நேரம் தன்னை நிலை நிறுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும். இதை அசுரர்களும் செய்தார்கள், ரிஷிகளும் செய்தார்கள், ஞானிகளும் செய்தார்கள். என்ன ஒரு வித்தியாசம்னா, அதிலிருந்து வெளிவந்த உடனே அசுரர்கள் அதனால் கிடைத்த பலனை தவறாக பிரயோகம் பண்ணார்கள். இறைவனை உள்ளுக்குள்ளே அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமேன்னு பாடினான். பகவான் எங்கே இருக்காருன்னா நம்முடைய மனதுக்குள் உளான், மனத்துள் உளான்னா பின்னால் வரும். பிரகலாதன் சொல்லும்போது சொல்லுவார், எங்கே இருக்கார் பெருமாள், கடவுள் எங்கேன்னு கேட்பான் இரண்யகசிபு. பின்னால் வரும். அது கேட்கும்போது உன்னுடைய மனசில் உள்ளான்னு சொல்லுவார். அப்போ அந்த அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பெருமாள் உலகம் பூரா இருக்கார். எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கார். காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. அது ஒரு சின்ன பம்பு மூலமாக, கம்ப்ரஸர் மூலமாக வெளியே கொண்டு வரும். காற்று தான் எல்லா இடத்துலையும் இருக்கேன்னு அதுவாக வந்து காற்று வந்து டயர் டியூபுக்குள்ளே போகாது. அப்போ அதை செலுத்துவதற்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது. அந்த கருவி தான் மனசு. அந்த மனமாகிய கருவிக்குள் அந்த காற்றை, உள்ளே இருக்கக்கூடிய காற்றை உணர்வதற்கு பேர் பக்தி. அந்த பக்தியினுடைய உச்சகட்டம் தியானம். அந்த தியானத்தை ஒரு குறிப்பிட்ட கால அளவை கடந்து செய்கிறதுக்கு பேர் தவம். 12 வருஷம் தவம் பண்ணார், 10 வருஷம் தவம் பண்ணார், 20 வருஷம் தவம் பண்ணார், 100 ஆண்டு தவம் பண்ணார்னா என்ன அர்த்தம்னா, அந்த தியானத்தினுடைய உச்சகட்ட நிலையை நமக்கெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அந்த தியானத்திலேருந்து கலைஞ்சிடுவோம். தியானம்ங்கிற நிலையை அடையிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த தியானம் கலைகிறது சீக்கிரமாக கலைஞ்சிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்கள், எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் திடீர்னு சமாதி நிலைக்கு போயிடுவாங்களாம். சமாதி நிலைன்னா உடம்பு உயிர் இருக்கிறதே தெரியாது, அவர் பாட்டுக்கு இருப்பாராம். 10-15 நாள் கழிச்சு தான் அவருக்கு மறுபடியும் நிலைமை திரும்புமா. எங்கே அவங்கெல்லாம் காணவும் போகிறான் உட்கார்ந்துருந்தவங்க. இவங்க உட்கார முடியுமா 15 நாளைக்கு? அவங்கவுங்க எல்லோரும் போயிடுவாங்களாம். அப்படி காளியுடைய நினைவில் அப்படி இருக்கும்போது அவருக்கு காளியோட பேசுவாராம் நேரடியாக. இப்போ என்ன அர்த்தம்னா, அந்த தவத்துக்கும் தியானத்துக்கும் அவ்வளவு சக்தி. அப்போ சொல்கிறா சீதை, நீ அவருடைய திருச்செவிகளில் இதை ஞாபகப்படுத்து. இந்த இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் துடைன்னு சொன்னாரா இல்லையா, அதை ஞாபகப்படுத்து. ஏன்னா ஏற்கனவே சூர்பனகையோடு விளையாடி அது விபரீதமாகிவிட்டது. ராமன் வந்து சந்தோஷமாக சிரித்து பேசுகிற ஒரே இடம் சூர்பனகை தான். வேற எங்கேயும் ராமன் வந்து சீரியஸ் மேன் தான், சீரியஸ் கேரக்டர் தான். எல்லார்ட்டையும் ரொம்ப கடமை உணர்வோடு
தத்துவங்களை தான் பேசியிருக்காரே தவிர ஒரு சந்தோஷமாக பேசினது கிடையாது. சூர்பனகை வந்த உடனே அவளை தூண்டி விடணுங்கிறதுக்காக விளையாடிட்டு கடைசியில் லக்ஷ்மணனை கையை காட்டி விடுறார். சீதை வந்த உடனே அது என் மனைவி வந்துட்டா, அதனால் போகிறேன்னு சொன்ன உடனே சீதை மேலே கோபம் போகிறது சூர்பனகைக்கு ஏற்கனவே பார்த்தோம். அப்போ லக்ஷ்மண பெருமாள் வந்து இளைய பெருமாள் வந்து அவருடைய மூக்கை அறிந்து அவமானப்படுத்தி அனுப்பிடுறார். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஞாபகப்படுத்துகிறா சீதை, நீ நான் இல்லாத நேரத்தில் இன்னொருத்தியை நினைக்க மாட்டேன் என்றதோடு இல்லாமல் அந்த பழைய இதை ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆஞ்சநேயர் கேட்குறார், மா தாயே, நான் உங்களை பார்த்ததற்கு அடையாளமாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறார். ஏனென்றால் ராமன் அடையாளம் சொல்லிவிட்டார். பார்த்ததுக்கு அடையாளமாக என்னென்ன சீதையுடைய குணநலன்களை சொல்லி அங்கு அடையாளங்களை சொல்லி சொன்னார். நான் போய் பார்த்தேன்னு சொன்னால் என்னுடைய ஐயன் ராமபிரான் ஏற்றுக்கொள்வதற்கு, அவருக்கு ஆறுதல் அடைவதற்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுக்கணும். அப்போ சீதாதேவி சொன்னால், நான் அடையாளமாக கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது, எல்லா நகைகளையும் நான் கழற்றி எரிந்து விட்டேன். கடைசியில் இங்கே இலங்கையில் வந்து பார்க்கும்போது என்னோட தலையில் சூடியிருந்த சூடாமணி ஒன்று தான் இருந்தது. அந்த சூடாமணி இனிமேல் எனக்கு எதுக்கு அழகுக்குன்னு அதை என்னுடைய துணியிலே முடிஞ்சு வச்சிருந்தேன். அந்த சூடாமணியை தருகிறேன் என்று சொல்லி அந்த அவருடைய புடவை தலைப்பில் முடிஞ்சு வச்சிருந்த சூடாமணியை பிரித்து எடுத்து அப்படியே ஆஞ்சநேயருடைய கையிலே கொடுக்கிறார். ஆஞ்சநேயரானவர் தன்னுடைய கண்களிலே அதை ஒற்றிக்கொள்கிறார். சூடையின் மணி கண் மணி ஒப்பது சொன்னால் ஆடையின் இருந்தது பேரடையாளம், நாடி வந்து என் நல்லுயிர் நல்கிய நம்பா கோடி என்று கொடுத்தனள் மெய்ப்புகழ் கொண்டாள். இந்த சூடாமணியை கொடுக்குறார். தொழுது வாங்கினன் சுற்றிய தூசினன் முற்றும் பழுது வகை பந்தன செய்தனன் வந்தித்து அமுது மும்மை வளம் கொடு இறைஞ்சினன் அன்போடு எழுது பாவையும் ஏத்தினல் ஏகினன் நிற்பாள். அதை கண்களிலே ஒற்றி கொண்டு ஆஞ்சநேயர் ஆனந்த கூத்தாடுறாராம். ஏன்னா ஒரு அடையாளம் கிடைத்து விட்டது. இப்போ ராமபிரானிடம் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு பார்த்து விட்டோங்கிறது, சும்மா போய் பார்த்தேன், தாயாரை பார்த்தேன், இப்படி இருந்தால் அப்படி இருந்தான்னு சொன்னால் கூட ராமருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும்னு தெரியாது. எப்படி சீதையானவள் ராமருடைய கணையாழியை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ அதே சந்தோஷம் ராமபிரான் சீதையுடைய அடையாளமாகிய இந்த சூடாமணியை பார்த்த உடனே ஏற்படும்னு நினச்சி பார்த்தார். ராமர் சந்தோஷம் அடைவார்னா அதை விட ஆஞ்சநேயருக்கு என்ன வேணும்? உடனே துள்ளி குதித்து சந்தோஷத்தில் உதித்தார். அப்பொழுது சீதாதேவி சொல்கிறாள், நீ ஜாக்கிரதையாக போய் எவ்வளவு விரைவில் என்னுடைய ஐயனை சந்திக்க முடியுமோ சந்தித்து விட்டு விஷயங்களை சொல்லி 1 மாதத்துக்குள் என்னை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை எடு என்று சொல்லி வழி அனுப்புகிறாள். இப்பொழுது ஆஞ்சநேயர் விடைபெற்று கொண்டு போகிறார். போய்கொண்டு அந்த அசோகவனத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே அதான் ஒரு குரங்குடைய புத்திங்கிறது. அவர் பார்த்தார், இந்த அரக்கர்களெல்லாம் நம்முடைய தாயாரை எவ்வளவு பயமுறுத்தினார்கள். அப்படிப்பட்ட இந்த அரக்கர்களுடைய இந்த இடத்த இப்படியே விட்டுட்டு போகிறதா? இன்னொன்று, நம்மை அனுப்பினது தூதனாக அனுப்பியிருக்கார். ஆகவே இந்த ராவணன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் நேர போய் பார்க்கணும். பார்த்து விட்டு ராவணனை எச்சரிக்கை பண்ணணும். ஆகவே ராவணனை சந்திக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசித்து பார்த்தார்.
பார்த்த உடனே அந்த அசோகவனத்தை இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் பறித்து உண்டு வனத்தை அழிக்க ஆரம்பித்தார். அங்கே இங்கேயும் அரக்கர்களெல்லாம் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுகிறார்கள். பல அரக்கர்களை கொன்று விடுகிறார். உடனே இந்த செய்தி ராவணனுக்கு போகிறது. ராவணனுக்கு என்ன செய்தி போகிறது என்றால், ஒரு சாதாரண குரங்கு அசோகவனத்தை அழித்து விட்டது, பல மரங்களை உடைத்து விட்டது, நம்முடைய அரக்கர்கள் பல பேரை கொன்று குவித்து விட்டது, ஆகவே அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று செய்தி சொல்லப்படுகிறது. இப்பொழுது ராவணனுக்கு ரொம்ப கோபம். தேவர்களெல்லாம் இங்கே எனக்கு அடிமை தொழில் செய்யும் போது ஒரு சாதாரண வானரம் இப்படி இலங்கை மாநகருக்குள்ளே எப்படி நுழைந்தது மாத்திரமில்ல, இலங்கை மாநகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் தான் அசோகவனம்ங்கிறது. தனியாக இருந்தாலும் அது ஒரு தனி நகரத்துக்குள்ளே வராமல் காட்டுக்குள்ளே தனிமையாக இருக்கக்கூடிய அந்த சிறைக்குள்ளே, அந்த சிறை போல் இருக்கக்கூடிய ஒரு வனத்துக்குள்ளே, அசோக வனத்துக்குள்ளே எப்படி நுழைய முடிந்தது? இத்தனை இலங்கினி தேவி இருக்கிறாள், இத்தனை காவலையை மீறி எப்படி ஒரு சாதாரண குரங்கு நுழைந்தது என்று கோபமாக ராவணன் புறப்படுகிறார். புறப்படும்போது அவருடைய பிள்ளையாகிய இந்திரஜித் தடுக்கிறார். அண்ணா, அப்பா, நீங்கள் எப்படி எத்தனை தேவர்களை அவரோடு யுத்தம் செய்தவர், நீங்கள் போய் ஒரு சாதாரண குரங்குக்காக நீங்கள் போய் குரங்கோடு சண்டை போடலாமா? நான் போய் அந்த குரங்கை ஒரு கை பார்த்துட்டு வரேன் என்று அவர் புறப்படுகிறார். இந்திரஜித்தாகவன் புறப்படுகிறான் என்ற நிலையோடு இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். நாளை ஆஞ்சநேயர் சந்தித்ததையும் ராவணனை சந்தித்ததையும் தூதனாக தன்னுடைய மொழிகளை சொல்லியதையும் இலங்கா தகனத்தையும் அடுத்த வாரம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவான் இதாராய் வரையேலோரம் பாவா இற்றைக்கும் ஏழேல் விரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றைனம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பு ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.